3 செய்திகளுக்காக சாவித்ரி. இன்றைய முதன்மை செய்திகள். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் புதன்கிழமை ஆம்லா ஆபரேஷன் தமிழகம் புதுவை காவல்துறையினர் நடத்தினர். ஜிப்மரில் சர்வதேச ரோட்டரி நிதி உதவியுடன் ஏழை நோயாளிகள் பயன்பெற ரத்த சுத்திகரிப்பு இயந்திரம் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நகராட்சி ஆணையரை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் முற்றுகையிட்ட மக்கள். அடிப்படை வசதியை நிறைவேற்ற கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். கடலோர பாதுகாப்பு தொடர்பாக தமிழகம் மற்றும் புதுவையில் காவல்துறையினர் ஆம்லா என்ற சோதனையை மேற்கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுவை கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக ஆம்லா என்ற ஆபரேஷனை இரு மாநில காவல்துறையினரும் காலை முதல் மாலை வரை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கடலோர பகுதிகளில் சந்தேகப்படும் வகையில் நடமாடியவர்களை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். இதேபோன்று காவல்துறையினரில் சிலர் தீவிரவாதிகளை போன்று உடையணிந்து கடல் வழியாக தமிழகம் மற்றும் புதுவை கடலோர பகுதிகளில் ஊடுருவ முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். காவல்துறையினரில் ஆம்லா ஆபரேஷன் காரணமாக கடலோர கிராமங்களில் புதன்கிழமை பரபரப்பு காணப்பட்டது. புதுவை ஜிப்மரில் ரோட்டரி சங்கம் சார்பில் வழங்கப்பட்டுள்ள ரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்களை முதல்வர் ரங்கசாமி இயக்கி வைத்தார். உலக ரோட்டரி நிதியுதவி திட்டத்தின் கீழ் ரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்களை ரோட்டரி சங்கம் ஜிப்மருக்கு வழங்கியுள்ளது. இந்த இயந்திரங்களின் மதிப்பு ரூபாய் 19,82,000 ஆகும். சர்வதேச ரோட்டரி அமைப்பும் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாவட்ட போர்ட் அட்கின்ஸின் ரோட்டரி சங்கமும் புதுச்சேரி பீச் டவுன் ரோட்டரி கிளையும் இணைந்து இந்த நிதியுதவிக்கு ஏற்பாடு செய்துள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் ரோட்டரி மையமும் ஜிப்மரும் கூட்டு சேர்ந்து புதுவை மக்களுக்காக பணிபுரிய விளைகின்றனர். இயந்திரங்களின் செயல்பாடும் பராமரிக்கப்படும். இந்த நிகழ்ச்சியின் போது புதுவை முதல்வர் ரங்கசாமி இயந்திரங்களை துவக்கி வைத்தார். ரோட்டரி மாவட்ட கவர்னர் விஸ்வேஸ்வரன், ரோட்டரி அமைப்பின் மாவட்ட தலைவர் வாசு, ரோட்டரி மாவட்ட உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய ஜிப்மர் இயக்குனர் ரவிக்குமார் குறிப்பிடுகையில், கொடையுதவி மூலம் இந்த இயந்திரங்களை கிடைக்க செய்த பெருமை புதுவை நகர ரோட்டரி சங்க தலைவர் திரு பிரணாப் தியாகி அவர்களையே சாரும் என்றார். டாக்டர் ஸ்ரீஜித் பரமேஸ்வரன், டாக்டர் பிரியம்பதா, டாக்டர் ஆர்.பி. சுவாமிநாதன் அவர்களையும் பாராட்டுகிறேன் என்றார். ரோட்டரி மாவட்ட ஆளுநர் விஸ்வேஸ்வரன் வாழ்த்தும் போது புதுவை நகர கடற்கரை பகுதி ரோட்டரி கிளையினை பாராட்டி மக்களின் தேவைகளுக்காக மேலும் இது போன்ற பல திட்டங்கள் தொடர வேண்டும் என்று கூறினார். புதுவை உப்பளம் தொகுதியில் மக்களுக்குரிய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் எம்எல்ஏ அன்பழகன் தலைமையில் பொதுமக்கள் முறையிட்டனர். புதுவை உப்பளம் தொகுதியில் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பலமுறை வலியுறுத்தி வந்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கழிவுநீர் வாய்க்கால்களில் துர்நாற்றம், தொற்றுநோய், போதுமான கழிவறை இல்லாமை போன்றவை குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் ஆவேசமடைந்த உப்பளம் பகுதி மக்கள் புதன்கிழமையன்று சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கத்தை சந்தித்தனர். அப்போது அவர்கள் உப்பளம் தொகுதியில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தினர். லாஸ்பேட்டை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மலேரியா நோய் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. மலேரியா நோய் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாதம் லாசுபேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனைப்படி மோதிலால் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் உதயகுமார் முன்னிலை வகித்தார். லாசுபேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் துரைராஜ் துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை சுகாதார ஆய்வாளர் தாமஸ் செல்வராஜ் கொசுவினால் பரவும் நோய்கள் பற்றியும், கொசு பரவுதலை கட்டுப்படுத்துதல், அதனை தடுத்தல், மலேரியா, டெங்கு, யானைக்கால் போன்ற நோய்களை பரப்பும் கொசுகள் பற்றியும், அதன் அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் கலந்து கொண்ட மாணவர்களிடையே வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முதல்வர் மற்றும் கல்வி அமைச்சர் கொடும்பாவியை எரித்தபோது காயமடைந்த வாலிபர் சிகிச்சை பெற்று வருகிறார்.
கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும். கட்டாய கட்டண கல்விக் கொள்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். தாய் தமிழ் மொழியை கேள்விக்குறியாக்கும் CBSE பாடத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தினர் செவ்வாய்க்கிழமையன்று சட்டசபையை முற்றுகையிட்டு முதல்வர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டம் நடத்தினர். இதற்கு இயக்க தலைவர் தீனா தலைமை தாங்க, துணைத் தலைவர் கருணா, செயலாளர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் உருவ பொம்மையை எரித்த போது போராட்டத்தில் பங்கேற்ற வாலிபரின் பேண்டில் தீப்பிடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அலறியபடி அங்கிருந்து ஓட முயன்றார். அதனால் தீ வேகமாக பரவியதால் சம்பந்தப்பட்டவர் பேண்டை கழற்றி எழுந்ததால் காயமின்றி உயிர் தப்பினார். இருப்பினும் கை, கால் போன்றவற்றில் தீக்காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். முக்கிய வீதிகளில் கோஷம். போட்டியில் வெற்றி பெற்ற புதுவை மாணவ மாணவியர், அறிவியல் இயக்க தலைவர்கள் பாராட்டு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை முதலியார்பேட்டை மற்றும் ஊசுடு தொகுதியில் மக்கள் நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் துவக்கி வைத்தனர். முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த 47 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் முதல் தவணை தொகை ரூபாய் 70,000க்கு உடனான காசோலையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கார்த்திகேயன் MLA முன்னிலையில் வழங்கினார். அப்போது குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுனில், இளநிலை பொறியாளர் சிவா, முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ், தொகுதி செயலாளர் நாராயணன் மற்றும் பலர் உடனிருந்தனர். இதேபோல் புதுவை ஊசுடு தொகுதியை சார்ந்த ஐயங்குட்டிப்பாளையம், அமைதி நகர், சுபாஷ் சந்திரபோஸ் நகர், சத்தியமூர்த்தி நகர் ஆகிய பகுதிகளில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் நிலவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் புதுவை அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் ரூபாய் 25 லட்சம் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு, குடிநீர் இரவை நிலையம் மற்றும் குடிநீர் விநியோகிக்கும் குழாய்கள் அமைக்கப்பெற்று ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் புதன்கிழமை மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த விழாவில் செயற்பொறியாளர் ஜெயக்குமார், உதவி பொறியாளர் ஜெயச்சந்திரன், இளநிலை பொறியாளர் பீனா ராணி ஆகியோர் மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் அமைதி நகர் விரிவு, சுபாஷ் சந்திரபோஸ் நகர், சத்தியமூர்த்தி நகர் மற்றும் அதை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் மேம்படும். புதுவையில் பழிக்கு பழியாக வாலிபர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி ஜீவா நகரை சேர்ந்தவர் சந்துரு. திருமணமாகாத இவர் டிப்ளமோ பட்டதாரி. கடந்த ஆண்டு பிரபல ரவுடியான ஜார்ஜ் பிரிட்டோவை கொலை செய்த வழக்கு மற்றும் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றார். தற்போது சிறையிலிருந்து வெளியே வந்த இவர் வறுமை காரணமாக வேலைக்கு செல்ல திட்டமிட்டார். நேற்று முன்தினம் 45 அடி சாலையில் உள்ள ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் பழுது பார்க்கும் கடையில் வேலையில் சேர்ந்துள்ளார்.
நேற்று கடைக்கு வந்த அவர் ஒரு வீட்டில் ஏசி பழுது பார்க்க சென்றுவிட்டு மாலை கடைக்கு திரும்பினார். கடையருகே வந்தபோது அவரை 2 பேர் வழிமறித்தனர். அவர்கள் பிடியிலிருந்து தப்பிய அவரை விடாமல் துரத்தி சென்றனர். கடையருகே மறைந்திருந்த அவரை வீச்சருவால் கத்தியால் சராமரியாக வெட்டினர். இதனை தடுத்த போது 2 கைகளும் துண்டானது. மேலும் தலை, முகம், கை உள்ளிட்ட இடங்களில் வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்தார். இந்த கோர சம்பவத்தை பார்த்த மக்கள் அலறி அடித்தபடி ஓடினர். தகவல் அறிந்த வடக்கு SP பைரவசாமி, பெரிய கடை இன்ஸ்பெக்டர் ஜிந்தா கோதண்டராமன், சப் இன்ஸ்பெக்டர் சஜித் ஆகியோர் விசாரணை நடத்தினர். ரவுடி கொலையை தொடர்ந்து 45 அடி சாலையை போலீசார் பேரிகார்டு போட்டு மூடினர். இதனால் பொதுமக்கள் அந்த வழியாக செல்ல முடியவில்லை. இது குறித்து பெரிய கடை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலை தொடர்பாக உடற்பயிற்சி கூடத்தில் பதுங்கி இருந்த 2 பேரை போலீசார் பிடித்துள்ளனர். ஜார்ஜ் பிரிட்டோ கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர். புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் NCC மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை NCC சார்பில் புகையிலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு கமாண்டர் சஞ்சய் நந்தேத்கர் தலைமை வகித்தார். பேரணி NCC குழுமத்திலிருந்து புறப்பட்டு ஏர்போர்ட் சாலை, ஜீவா காலனி, லாசுப்பேட்டை பிரதான சாலை, கல்லூரி சாலை, அரசு ஊழியர் குடியிருப்பு வழியாக சென்று NCC குழுமத்தை அடைந்தது. இப்பேரணியில் அரசு கல்லூரியைச் சேர்ந்த சுமார் 200 முதுநிலை மாணவ மாணவியரும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த சுமார் 100 இளநிலை மாணவர்களும் பங்கேற்றனர். இப்பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் புகையிலை விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியும் புகையிலைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். தாகூர் கலைக்கல்லூரி NCC அதிகாரி சங்கரன், லிடியா ராஜகுமாரி, தவளக்குப்பம் மேல்நிலைப்பள்ளி NCC அதிகாரி கமலன், முதன்மை பயிற்சியாளர் யாதவ் உட்பட NCC ஏனைய பயிற்சியாளர்கள் இப்பேரணியை ஏற்பாடு செய்திருந்தனர். சர்வதேச அளவில் நடைபெற்ற அறிவியல் ஆய்வறிக்கை போட்டியில் வெற்றி பெற்ற புதுவை மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை அறிவியல் இயக்கம், பிரான்ஸ் நாட்டு பாரிஸ் பல்கலைக்கழகம், தெற்கு 11 பள்ளி கல்வித்துறை இணைந்து 8வது ஆண்டாக அறிவியல் உருவாக்கும் திட்டம் சர்வதேச போட்டியை புதுச்சேரியில் நடத்தியது. 2014ஆம் ஆண்டிற்கான அறிவியல் உருவாக்கும் போட்டிக்கான ஆய்வறிக்கைகள் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்களிடமிருந்து கடந்த ஜனவரி மாதம் 2014இல் 50 ஆய்வு திட்டங்கள் பெறப்பட்டு அவற்றிலிருந்து சிறந்த 12 ஆய்வு திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. கடந்த மாதம் ஆய்வு திட்டங்கள் வீடியோவாக எடுக்கப்பட்டு பிரான்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதிலிருந்து 4 ஆய்வு திட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டது. அதில் முதல் செயல் திட்டத்திற்கான பரிசு 300 யூரோவும், 2வது செயல் திட்டத்திற்கான பரிசு 100 யூரோவினும் முதலியார்பேட்டை அர்ஜுனா சுப்புராய நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வீடியோ கான்பரன்சிங் மூலம் அறிவித்து வழங்கப்பட்டது. இதையொட்டி பள்ளி கல்வித்துறையின் முதன்மை கல்வி அலுவலர் கலைச்செல்வன் மாணவர்களையும் வழிகாட்டி ஆசிரியர் அரவிந்த் ராஜாவையும் பாராட்டினார். மேலும் இச்சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்றதை அறிந்து பள்ளி வளாகத்தில் பரிசளிப்பு விழா நடந்தது. தலைமை ஆசிரியர் மன்னாதன் விழாவிற்கு தலைமை தாங்கி வாழ்த்தினார். புதுவை அறிவியல் இயக்கத்தின் செயலர்கள் தட்சணாமூர்த்தி மற்றும் ரகுநாத் ஆகியோர் மாணவர்களை வாழ்த்தி பரிசளித்தனர். இறுதியாக பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்களையும் வழிகாட்டி ஆசிரியர் அரவிந்த் ராஜாவையும் வாழ்த்தினர். இவ்வாண்டின் 12 செயல் திட்டங்களில் இப்பள்ளி 4 செயல் திட்டங்களும் 3 முறை முதல் பரிசும் இப்பள்ளி மாணவர்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை அருகே உள்ள பாகூர் மூலநாதர் கோவிலில் புதிய தேர் செய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டியினர் அமைச்சருடன் ஆலோசனை நடத்தினர். பாகூர் மூலநாதர் சிவன் கோவிலில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக தேர் அமைக்கப்பட உள்ளது. இதனையொட்டி தேர் கமிட்டி சேதுராமன் என்பவரது தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் ஆலோசனை கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் அமைச்சர் தியாகராஜன், கோவில் அறங்காவல் குழு தலைவர் வெங்கடாச்சலம், துணைத் தலைவர் நடராஜன், இந்து சமய அறங்காவல் குழு ஆணையர் மோகன்தாஸ் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாகூர் மூலநாதர் கோவிலின் புதிய தேரை விரைவாக செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் புதன்கிழமை ஆம்லா ஆபரேஷன் தமிழகம் புதுவை காவல்துறையினர் நடத்தினர். ஜிப்மரில் சர்வதேச ரோட்டரி நிதி உதவியுடன் ஏழை நோயாளிகள் பயன்பெற ரத்த சுத்திகரிப்பு இயந்திரம் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நகராட்சி ஆணையரை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் முற்றுகையிட்ட மக்கள். அடிப்படை வசதியை நிறைவேற்ற கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.